மேஷ ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நவகிரகத்தில் சனி பார்த்தீங்கன்னா கர்மகாரகன். அதாவது கர்மானா என்ன, செயல், நல்ல செயலோ கெட்ட செயலோ அந்த செயலுக்கு தகுந்தவாறு பலனை கொடுப்பவர் கர்மகாரகன்கிறவர் தான் சனி. சனி எல்லாருக்கும் ஒரே போல பலன் செய்யாது. வயதை பொறுத்து சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பலன் இருக்கும், வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பலன் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 30 வயசு கடந்தவங்களுக்கு ஒரு மாதிரி பலன் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தசா புத்தி நடப்பவர்கள், யோக தசா நடப்பவர்களுக்கும் பெருசாக சனியால் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய திமிர், ஆணவம், தலைக்கணம் இதெல்லாம் அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி 10க்கும் 11க்கும் உடையவர். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 10க்கும் 11க்கும் உடைய சனி 12ஆம் இடத்துல மறைகிறார். 12ஆம் இடங்கிறது என்ன, அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மெயினாக விரயஸ்தானம். அப்போ தொழில் சம்பந்தமான விரயங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. அப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுல ஒரு சில தடைகள் ஏற்படும் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது. மெயினாக 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் இல்லையா, சுப விரயமாக மாற்றிக்கணும். திருமணம், வீடு கட்டுறது, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், அது மாதிரியான சுப செலவுகள், வீட்டை ரிப்பேர் பார்க்கறது, இந்த மாதிரியான சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இல்லைன்னா தெண்ட செலவு ஏற்பட்டு செலவு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். செலவுகளை ஆனாலும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அந்த சுப செலவாக மாற்றிக்கணும். 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது விரயச்சனியாக இருக்கும். பொதுவாக விரயச்சனி இருக்கும் பொழுது எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலையை உருவாக்கும். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கேது திசை நடக்கிறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பாக்கி இந்த யோக திசை நடப்பவர்களுக்கு பெருசாக தீமைகளை செய்யாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் மாதிரி இருக்காது. சனி அஸ்தங்கமாவார், வக்கரமாவார், அதை அனுசரித்து இடையில நல்ல பலன்களும் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா விரயச்சனி இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கிறதோட, அதாவது பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் எப்போவுமே ஏன்னா சனி தொட்ட உடனே என்னென்னா பதட்டம் அதிகமாகும். வேண்டியவர்களெல்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விரயத்தில் சனி தொடும்பொழுது பார்த்திங்கன்னா பர்ஸை பதம் பார்க்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் தங்கறதுக்கு வீட்டில் பணம் தங்க அனுமதிக்காது அப்படின்னு செலவு செஞ்சு அதுக்கான செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் கடன்பட்டு சுப செலவுகள், நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது கூட செய்யலாம். அந்த மாதிரியான சுப செலவுகள் செய்யும் பொழுது இந்த விரயச்சனையால் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சனி உங்கள் ராசிக்கு 3, 7, 10 பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார் சனி அப்படின்னா குடும்பத்தில் அந்நியர்களுடைய தொடர்பு இருக்கும். அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்கும் குடும்பத்தில். அதனால் குடும்பத்தில் கலகம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருக்கும். கொடுத்த கடன் வர்றதுல பிரச்சனை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினா அடைக்க முடியாத அந்த நிலையை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வாக்கில் கவனம் தேவை. எப்போவுமே வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதே போல் 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் இந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுக்கான சிறப்பான நன்மை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம் 6ஆம் இடம். அப்போ உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். நம்ம சக ஊழியர்கள் வேலைக்கு போகிறோம்ல, அங்கே சக ஊழியர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களால பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் கடன் பிரச்சனைகள், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாரிடமும் கவனமாக பேச வேண்டும். வாக்கில் கவனமாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் நம்ம தான் சுப கடனாக ஆக்கிக்க சொல்லிட்டோம். கடன் ஏற்படும், அதை சுப கடன் ஆக்கிட்டால் அதால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு அது சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கும் பிரச்சனை கொடுக்கும். அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார். 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கல்வியில் கொஞ்சம் கல்வியில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை உயர்கல்வி ஸ்தானம் இல்லையா 9ஆம் இடம். கல்வியில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை செதற வைக்கிற வேலை செய்யும். அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியம் தடைபடும். எப்போவுமே இந்த 11ஆம் இடத்த அதிபதி 12ல் இருக்கார், 9 சனி பார்க்குறார் அப்படிங்கும் பொழுது அதிர்ஷ்டம் துணை புரியாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த மாதிரியான இருக்கும். ஒரு விஷயத்துக்காக 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ண வேண்டியக்கூடிய காரிய தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த பாக்கிய ஸ்தானத்தை சனி பார்க்கறது 10வது பார்வையாக. பொதுவாகவே இந்த சின்ன குழந்தைங்களாக இருந்து மேஷராசியாக இருந்து பேர் வரும்போது குழந்தை விளக்க முழங்கால் செலவு பண்ண மருத்துவ செலவுகள் அதிகமாக கூட்டிகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகும். அதே போல் படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை செதற வச்சு தேவையில்லாத பழக்கங்களை கொடுக்கும். வாலிப வயசில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தவருடைய எண்ணம் எட்டி பார்க்கும். கவிதை எழுதுறது, காதல் பண்ணுறது, இந்த மாதிரி நண்பர்களுடன் சங்கம் வைக்கிறது, இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை எடுத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை அல்லது வீட்டில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பொருளாதார சம்பந்தமான தட்டுப்பாடுகளையும் கொடுக்கறதுக்கு அமைப்பு இருக்கும். ஆனாலும் இந்த 7.5 நாட்டு சனியில் ஃபஸ்ட்டு 7.5 வருஷம் இது மொத்தம் நடக்கும். 2.5 வருஷம் விரைய சனி, அடுத்தது ஜென்ம சனி வரும், அடுத்தது பாத சனி வரும். எப்போவுமே சனி பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் நிற்கிது அப்படின்னா அந்த ராசியோடு மட்டும் இல்லை, அடுத்த ராசியோடலையும் அதோட ஆதிக்கம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ராசியிலையும் அதோட ஆதிக்கம் இருக்கும். அப்போ இந்த சனிக்கு மட்டும் அவ்வளோ பவர். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 7.5 நாட்டு சனியை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரமாக தேய்பிறை அஷ்டமி, மாதத்தில் ஒரு நாள் வரும். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செய்கிறது. சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுட்டு வந்தாலும் இதனுடைய தாக்கம் குறையும். எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும் பொழுதும் அதனுடைய தாக்கம் குறையும். பொதுவாக சாஸ்தா ஐயப்பனுக்கு மாலை போடுறது சனிக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அதாவது ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த விதிமுறைகள்லாம் சனிக்கு கரெக்டான பரிகாரம். அப்போ கண்டிப்பாக இந்த 7.5 வருஷமாக ஐயப்பனுக்கு மாலை போடும் பொழுது சனியால் துளியும் பாதிப்பு ஏற்படுத்தாது. கண்டிப்பாக சனியோடைய தாக்கம் குறையும். அப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறது, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது, கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது அந்த அடிமை வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் பொழுது சனியுடைய பாதிப்பு இருக்காது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை காகத்தை வச்சுட்டு வரலாம். விரதம்லாம் இருக்க தேவையில்ல. ஆனால் காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சாலும் ஏன்னா காகம் அப்படிங்கிறது சனியுடைய வாகனம். அப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா சனியுடைய தாக்கம் குறையும். செருப்பு தானமாக யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா எள்ளு கலந்த சாதம் கோயிலில் போய் இந்த பிரதோஷன்று அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அன்னதானமாக கொடுக்கும் பொழுதும் அதனுடைய சனியுடைய தாக்கம் குறையும். ஆக பொதுவாக 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சுப செலவுகளாக மாற்றிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். படபடன்னு செயல்படக்கூடாது. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படும் போது இந்த 7.5 நாட்டு சனியால் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆக நிதானமாக செயல்படக்கூடிய, அதிலும் முக்கியமாக செலவுகளில் மட்டும் கவனமாக இருந்து கடன், பணம், பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் மேஷராசிக்காரர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். வழிபாடு பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக 7.5 நாட்டு சனியால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது மேஷராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.